السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, கடந்த சில நாட்களாக விஸ்வரூபம் என்ற ஒரு திரைப்படம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு, தமிழக முஸ்லிம் சமுதாயத்திற்கு கடுமையான கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த நிலையிலே இதை உணர்ந்து தமிழக அரசாங்கம் பொறுப்புணர்வோடு அந்த படத்திற்கு தடை விதித்திருக்கின்ற நேரத்திலே இந்த திரைப்படத்திற்கு முட்டுக் கொடுக்கிறோம் என்ற பெயரிலே ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் எல்லா சக்திகளும் ஒன்றாக கைகோர்த்து களமிறங்கி இருக்கிற இந்த நேரத்திலே விஸ்வரூபம் குறித்து அடுத்தது என்ன என்ற தலைப்பில் இந்த உரை ஆற்றப்படுகிறது. இந்த விஸ்வரூபம் படத்தை வெளியிடக்கூடாது என்று முஸ்லிம்கள் சொல்லும் பொழுது இதற்கு எதிராக பல வாதங்களை அவர்கள் வைக்கிறார்கள். அந்த வாதங்கள் எல்லாம் சரியா? அந்த வாதத்தை வைக்கக்கூடியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு நீதிமன்றத்திலே இந்த படத்திற்கு எதிராக வாதாட கடமைப்பட்டிருக்கிற தமிழக அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்களும் இதை நீங்கள் கவனத்திலே வைத்து வாதாட வேண்டும். முஸ்லிம் சமுதாய மக்களும் இதுபோன்ற வாதங்களை எடுத்து வைக்கும் பொழுது அவர்களுக்கு நெத்தியடியாக தக்க பதிலை கூற வேண்டும் என்பதற்காக இந்த படத்தை நியாயப்படுத்தி வைக்கக்கூடிய வாதங்கள் ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். என்னென்ன வாதங்கள் எல்லாம் வைக்கிறார்கள்? இது ஜனநாயக நாடு, யாருக்கும் எந்த கருத்தையும் சொல்வதற்கு சுதந்திரம் இருக்கிறது. நீங்கள் திரைப்படத்தை தடுத்தீர்களேயானால் கருத்து சுதந்திரம் இல்லாமல் போய்விடுகிறது. இதை ஒரு பயங்கரமான ஒரு தத்துவமாக பெரிய பெரிய தலைவர்கள், அறிவாளிகள் எல்லாம் மக்கள் மத்தியில் வைக்கிறார்கள். அதே மாதிரி சினிமாவை, எந்த சினிமாவை வெளியிடலாம் வெளியிடக்கூடாது என்பதற்கு சென்சார் போர்டு என்ற ஒரு தணிக்கை துறை இருக்கிறது, திரைப்பட தணிக்கை துறை. அவர்கள் தணிக்கை செய்து வெளியிடலாம் என்று சொன்ன பிறகு வேறு எவனுக்கும் அதை தடுக்க அதிகாரம் இல்லை. சென்சார் போர்டு எதுக்கு அரசாங்கத்தில் வைத்திருக்கிறார்கள்? எனவே நீங்கள் சென்சார் போர்டுக்கு எதிராக பேசுவது தேச துரோகம் என்கிற வாதமும் வைக்கப்படுகிறது. ஒரு அரசாங்கம் ஒரு சமூக பொறுப்போடு இதை தடை செய்திருப்பதையும் விமர்சனம் செய்து தமிழக அரசுக்கு இந்த உரிமை இல்லை, இந்த அதிகாரம் இல்லை என்றும் ஒரு வாதத்தை என்ன செய்கிறார்கள்? வைக்கிறார்கள். 3 வாதம். அதுபட்டு இந்த படம் தவறாக இருக்குமேயானால் இந்த குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய சில தலைவர்கள் தான் இதை எதிர்க்கிறார்கள். இவர்கள் அனைத்து முஸ்லிம்களுடைய பிரதிநிதிகள் இல்லை. ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் அதை பார்த்துவிட்டு முடிவுக்கு வர வேண்டுமே தவிர வருவதற்கு முன்னால் நீங்கள் எப்படி அதை தடுக்கலாம் என்றும் ஒரு வாதத்தை இந்த திரைப்படத்திற்கு ஆதரவாக சொல்கிறார்கள். அதே போல எத்தனையோ திரைப்படங்களிலே இந்துக்களை கேவலமாக காட்டியிருக்கிறார்கள். நாங்கள் ஏதாவது செஞ்சோமா? நாங்கள் எதிர்த்தோமா? அந்த மாதிரி நீங்கள் இருக்க வேண்டியதானே? இப்படியும் சில பேர் என்ன செய்கிறார்கள்? வாதங்களை வைக்கிறார்கள். இந்த படத்திலே முஸ்லிம்களை தீவிரவாதியாக காட்டினார்கள் என்பது காரணம் என்று சொன்னால் இப்பதான் முதல்ல காட்டுறோமா? அந்த படத்தில் காட்டலையா? இந்த படத்தில் காட்டலையா? அதுக்கு முந்தி காட்டலையா? அப்போலாம் என்ன செஞ்சீங்க? எத்தனை படங்கள்ல காட்டினாங்க, அப்போலாம் சும்மா இருந்து விட்டு இப்ப மாத்திரம் எதிர்க்கிறீங்க. இதெல்லாம் ஒரு வாதம். இந்த படத்தை தடை செய்யக்கூடாது என்பதற்காகவும் முஸ்லிம் சமுதாயம் ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காகவும் இவங்க வைக்கக்கூடிய வாதத்தில் இது ஒரு வாதம். இதான் முதல் தடவையான்னு கேட்கிறாங்க. இந்த படம் இப்போ திரையிடப்பட்டு கேரளாவிலே, ஆந்திராவிலே, கர்நாடகாவிலே, இலங்கையில, மலேசியாவிலே, சிங்கப்பூர்ல திரையிடப்பட்டு ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பேட்டி தருகிறார்கள்.
அதை தருகிறார்கள் என்று சொல்லி ஷோ காட்டிக் கொண்டு நம்ம எல்லாரும் கிறுக்குத்தனமான ஒரு முடிவை எடுத்தது போலவும், முஸ்லிம்கள் எவனுக்குமே அறிவு இல்ல, எவனுக்குமே மூளை இல்ல, எவனுக்குமே தூரநோக்கு இல்ல என்று காட்டுகிற விதமாகவும் ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஒட்டுமொத்த தலைவர்களும் ஒட்டுமொத்த அறிவுஜீவிகளும் ஒட்டுமொத்த விமர்சகர்களும் சேர்ந்து கொண்டு ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு எதிராக போர் தொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் இந்த கூட்டத்தை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்த கடைசியாக இந்த படம் என்னதான் சொல்லுது அதை இழக்க வேண்டியிருக்கிறது. இந்த வாதங்களுக்கு பதில் சொல்வதோட இந்த படத்துல என்னதான் அப்படி இருக்கிறது, நாங்க கோபப்படுவதற்கு என்ன காரணம், இதையும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். முதலாவதாக கருத்து சுதந்திரம். என்ன வைக்கிறாங்க, சினிமாக்காரன் தயாரிச்சு அவங்க கருத்தை சொல்றான், கருத்து சுதந்திரம் சொல்வது தப்பா, இதை ஒரு கேள்வியாக கேட்கிறார்கள். சினிமா என்பது கருத்தா, அதுல கருத்து சொல்வதற்கு தான் நீ படத்தை எடுக்கிறியா என்று கமலஹாசன் கேட்டா, நான் டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கவில்லை, நான் ஒரு கருத்தையும் சொல்லவில்லை, பொழுதுபோக்காக ஒரு கற்பனை செய்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். கருத்துனா என்னங்க, இதை செய்யலாம் இது கருத்து, இது செய்யக்கூடாது இது கருத்து, இப்படி செய்ய நல்லது இது கருத்து, இப்படி செஞ்சா நான் கெட்டது அது கருத்து, இவருக்கு ஓட்டு போடு அது கருத்து, இவருக்கு ஓட்டு போடாது அது கருத்து. இதான கருத்து என்பது, கருத்துக்கு தானே சுதந்திரம் இருக்கிறது. நீ செய்கிறது கருத்தா கற்பனையா, நீ சினிமாவில் காட்டக்கூடிய ஒரு கருத்தா, அது ஒரு வாதமா? ஒருத்தன் கற்பனையா என்னத்தையாவது என்ன செய்வான், ஒரு ஜோடித்துக் கொண்டு மனசுல தோன்றவான் காட்சி எடுப்பான். எடுத்தவன் சொல்றான் கருத்து இல்லைன்னு, நான் ஒரு கருத்தையும் சொல்லலங்கிறான். அப்ப ஒரு வியாபாரம், வியாபாரம் தான் சினிமாவே தவிர கருத்தா? வியாபாரத்தால டிடிஎஸ் வரைக்கும் அதிகமான காசுக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க, 100 கோடி ரூபாய் செலவு பண்ணு சொன்னீங்க, எதுக்காக வேண்டி கருத்து சொல்றதுக்கா? ஒரு பிட் நோட்ஸ்ல சொல்ல முடியாதா? இது ஒரு வியாபாரம். வியாபாரம் என்று வறுமையானால் அது நுகர்வோரை பாதிக்காத வகையில் தான் இருக்க வேண்டும். வியாபாரம் பிசினஸ் என்று வறுமையானால் எந்த பொருளை நான் விற்கலான்னு ஒரு வியாபாரி சொல்ல முடியுமா? டேட் முடிஞ்சு போன பொருளை விற்க முடியுமா? மக்களுக்கு கேடு செய்து 4 பேர் வைத்தவழி வந்துட்டா அந்த பொருளை ஒட்டுமொத்தமா நிப்பாட்டுங்கிற, 4 பேருக்கு வந்திருக்கு 40 பேருக்கு வரல, ஆனால் 4 பேரை பாதித்து விட்டால் நீ என்ன சொல்ற, அந்த பொருளை விற்காதுன்னு கேஸ் போடுற. சினிமா என்பது ஒரு வியாபாரமா கருத்தா? அது ஒரு பிசினஸ். நீ மக்களுக்கு ஒரு சரக்கை கொடுக்கிற, அந்த சரக்கு கலவரத்தை உண்டாக்கினால், அந்த சரக்கு கற்பழிப்பை தூண்டினால், அந்த சரக்கு தீவிரவாதத்துக்கு ஆதரவாக இருந்தால், அந்த சரக்கு சட்ட ஒழுங்கை பாதித்தால் அது எப்படி கருத்து சுதந்திரம்? அப்ப கருத்து சுதந்திரம் என்பது கூட்டங்களில் பேசுற பேச்ச கருத்து சுதந்திரம் என்று சொல்லி, ஒரு அறிக்கையை கருத்து சுதந்திரம் என்று சொல்லி, ஒரு புத்தகம் எழுதி வெளியிடுவதை கூட கருத்து சுதந்திரம் என்ற கதை இல்லாத ஒரு கருத்தை எழுதி வெளியிட்டால் அதை கருத்து சுதந்திரம் என்று சொல்லி, கற்பனை கருத்து சுதந்திரமா? அப்ப கருத்து சுதந்திரம் ஒரு அடிப்படை லாஜிக்கு தப்பு என்று படத்தை எடுத்த கமலஹாசன் சொல்றாரு. நான் ஒண்ணு கருத்துலாம் சொல்லலையே, நான் ஒண்ணு அறிவுலாம் சொல்லல, ஒரு கற்பனை கதை எடுத்திருக்கிறேன், நான் என்ன வரலாறு டாக்குமெண்ட்ரி படமா எடுத்திருக்கிறேன். மூஞ்சில கரிய பூசிட்டாரு. கருத்து சுதந்திரம் நீங்க சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஆளே பூசி விட்டாரு, கரிய பூசி கருத்தை நான் சொல்லலன்ட்டாரு. கருத்தை சொல்லலங்கிறான் எடுத்தவன், இவன் உட்கார்ந்து கருத்து சுதந்திரம். அப்ப என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள பூரா விஷம் இருந்திருக்கு இவ்வளவு நாளா, சொல்லுவதற்கு காத்திருந்தாங்க, எதுல சொன்னா வசமா சிக்கும், மக்கள் அது கிடைக்கும் நினைத்துக் கொண்டு காத்திருக்கிறார்கள் எல்லா தலைவர்களுமே. இது ஒரு சந்தர்ப்பம் என்று நினைத்துக் கொண்டு இப்போது அந்த விஷத்தை கக்கி இருக்கிறார்கள். சரி, இந்த கருத்து சுதந்திரம் முறையில வச்சுக்கிறோம், கருத்து சுதந்திரம் வேணும். கருத்து சுதந்திரம் வேணும் என்று சொன்னால் இதை எவன்லாம் சொல்றான்? பாரதி ராஜான்னு ஒரு சினிமாக்காரன், ஜாதி வரி பிடித்த ஒரு மனித பண்புக்கு அப்பாற்பட்டவன். இந்த பாரதி ராஜா சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க, எப்படி சொல்றான் பாருங்க. வார்த்தை பார்த்தா இந்த படம் தீவிரவாதத்தை எதிர்க்கலாம், அதை நம்ம எதிர்த்தோம் என்றால் நம்ம தீவிரவாதியம். என்ன வாசகத்தை போடுறான் பாருங்க, எங்க அப்பன் குதிரைக்குடி இல்லை என்று தங்களை தவறாக அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டாம், நீ இதை எதிர்த்தால் நான் தீவிரவாதி தான் என்று ஒத்துக்கொள்கிறாய். தீவிரவாதத்தால் அந்த படத்தை எதிர்க்குது, நீ அந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்தால் நீ யாரு? நீ தீவிரவாதி. கமலுடைய கலைஞனுடைய ரத்தத்தை குடிக்க வேண்டாம்,
அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு படத்தை எடுத்திருக்கிறான். அந்த ரத்தத்தை நீங்கள் குடிக்க வேண்டுமா? இந்த அளவுக்கு கட்டும் வார்த்தையை பயன்படுத்தி விட்ட அறிக்கைகளிலேயே கொடூரமான ஒரு வாசகமும் கொடூரமான தன்மையும் கொண்ட அறிக்கை இந்த பாரதி ராஜாங்கிற ஒரு சினிமாக்காரனுடைய அறிக்கை. நான் கேட்கிறேன், இவனுடைய வாதத்தை வைத்துக் கொள்வோம். குமுதம் பத்திரிகையில ஒரு நடிகையின் கதைன்னு ஒரு தொடர் எழுதினானே, அப்ப சினிமாக்காரன் எல்லாம் போய் அந்த குமுதம் பத்திரிகையை தாக்கி அலுவலகத்தை சூறையாடி அந்த கட்டுரை வெளியிடவே கூடாது என்று தடுத்து நிறுத்தினியே, அப்ப எங்கடா போச்சு கருத்து சுதந்திரம்? குமுதங்காரன் நடிகையின் கதை என்று ஆதாரத்துடன் எழுதுறான். அவன் செய்வது தப்பா இருந்தா கோர்ட்ல வழக்கு போடணும். நீ பொய்யை எழுதித்தான் நிரூபிக்கணும். அவன் பத்திரிகை சூறையாட நீ யார்? அந்த பத்திரிகையில் அந்த தொடரை உடனே நிறுத்த செய்கிறாயே, உனக்கு குமுதம் பத்திரிகையை தலையை நிறுத்த செய்ய முடியும் என்றால், உரிமை உண்டு என்றால், எங்களுக்கு விஸ்வரூபத்தை தடுக்கிற உரிமை இருக்கிறது. நான் கேட்கிறேன், ஒரு நடிகையின் கதையை எழுதியதற்காக ஆத்திரப்பட்டு செஞ்சாயே பாரதி ராஜா, இப்ப நடிகை தவறான நடத்த வேசி தொழில் செய்தால் என்ற கான்செப்டை எதிர்த்தீங்க. அப்படின்னா நீ அதை செய்யறவனா? ஓ வாதப்படி தீவிரவாதத்தை எதிர்க்கிற படத்தை நாங்க எதிர்த்தா நாங்க தீவிரவாதிங்கிற, வேசி தொழில் செய்த ஒரு நடிகையை பற்றி ஒருவன் எழுதினான் என்பதை நீ எதிர்த்தால் நீ உன் பொண்டாட்டி வேசியா? உன்னுடைய பொம்பளை பிள்ளைகள் வேசியா? உன் சகோதரிகள் வேசியா? அதுக்குதான் கோவம் வந்ததா? அவன் கதை தானே எழுதினான். என்ன நினைத்துக் கொண்டு எங்களுக்கு எதிராக யுத்தம் தொடுத்திருக்கிறீர்கள்? புவனேஸ்வரி என்று ஒரு நடிகையை கைது செய்கிறார்கள் விபச்சார வழக்கில. அந்த புவனேஸ்வரி என்ன சொல்கிறார்? நான் மட்டுமா, நிறைய லிஸ்ட் இருக்கிறது. அவர்களை என் விட்டீர்கள். ஒரு மணி நேரத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வாங்குற நடிகை சொல்லட்டுமா? 10,000 வாங்குற நடிகை சொல்லட்டுமா? மாச கான்ட்ராக்ட்ல போற நடிகை சொல்லட்டுமா? அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி என்னை மட்டும் பிடிக்கிறியே, அந்த நடிகைகளோட உறவு வைத்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை சொல்லட்டுமா? அந்த வீடியோக்களை வெளியிடட்டுமா என்று யார் கேட்டா? புவனேஸ்வரிங்கிற ஒரு நடிகை கேட்டான். யார் யாரெல்லாம் ஈடுபடுறார்கள் என்பதை ஒரு கோடு வார்த்தையை வச்சு சில அடையாளத்தை வைத்தும் சொல்லி இருந்தால், அதை தினமலர் பத்திரிகையில் வெளியிட்டான். இந்த செய்தியை தினமலர் பத்திரிகையில் வெளியிட்டான். பாரதி ராஜாவே, நீ தினமலர் பத்திரிகை என்ன செய்தாய்? சினிமா கூத்தாடிகளே, அந்த தினமலர் பத்திரிகை அலுவலகத்தை சூறையாடினீர்களா இல்லையா? பத்திரிகைகளை கொளுத்தினீர்களா இல்லையா? அது ஏன் அவனுடைய கருத்து சுதந்திரம் அவங்களுக்கு தெரியல? அப்ப கருத்து சுதந்திரம் கூத்தாடிக்கு மட்டுமா? வேற மக்களுக்கு இல்லையா? எழுத்தாளர்களுக்கு இல்லையா? பேச்சாளர்களுக்கு இல்லையா? முஸ்லிம்களுக்கு இல்லையா? அப்ப தினமலர் அலுவலகத்தை சூறையாடி அந்த பத்திரிகையை எங்கேயும் வெளியிட விடாமல் தடுத்தாயே, அப்ப எங்கடா போச்சு கருத்து சுதந்திரம்? அப்ப அந்த நடிகைகளை எல்லாம் எழுதினானே, விபச்சாரத்தை செய்கிறார் எழுதினானே, அதை எதிர்த்தியே. உன் மாமா தொழில் செய்யறதுனால எதிர்த்தியா? நீ யாருடைய ரத்தத்தை குடிப்பதற்கு இதை எதிர்த்த? அப்ப இத எதுக்கு சொல்ற? எதுக்கு இதை கடுமையாக இவனுக்கு பயன்படுத்தின என்றால், நம்மளை எல்லாம் தீவிரவாதி நம்மளை அடையாளம் காட்டுறோமா, அப்ப குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்றோமா. அப்ப இவ்வளவு கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிற நீ யார்? விபச்சாரத்தை கண்டித்து ஒருத்தன் எழுதினால் உனக்கு ஏன் கோவம் வருது? நீ விபச்சாரம் செஞ்சனால கோவம் வந்துச்சா? உன் குடும்பத்தார் விபச்சாரம் செஞ்சனால கோவம் வந்துச்சா? அதை விடுங்க. இந்த உண்மையை புவனேஸ்வரி என்பவள் தன் சக தொழிலாளிகளை பற்றி போட்டு கொடுத்துட்டாளா? அந்த உண்மையை சொன்னதற்காக வேண்டி இந்த சென்னை போன்ற நகரத்திலே ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு மனிதன் அதை சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி யாரையெல்லாம் அடையாளம் காட்டினாரோ அந்த பெண்களும், பெண் நடிகைகளும், ஆண் நடிகர்களும் என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசினார்கள், தினமலர் காரணம் என்னவெல்லாம் பேசினார்கள், எழுத்தாளர்கள் என்னவெல்லாம் பேசினார்கள், அவன் பெண்டாட்டிமார்களை பற்றி என்னவெல்லாம் பேசினார்கள், சினிமாக்காரன் பொண்டாட்டிமார்